ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டினைன் லவ் சீரீஸ் எபிசோட் 5ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம், கிம்மும் ரென்னும் அந்த ரிபனெல்லாம் கட்டிக்கிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போவுமே அதுலேருந்து கண்டினியூ ஆக போகுது, அந்த ரொமான்ஸு அவங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக போகுது அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. அது எல்லாமே முடிஞ்சு 2 பேருமே ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. என்னதான்டா டைரக்டர் உனக்கு பிரச்சனை, ஆரம்பிக்க வேண்டியது அப்புறம் அப்படியே முடிச்சிடுறான். சொன்ன மாதிரியே டைரக்டர் ஏமாத்திட்டாருதான். ரென்னு கிம்மு நல்ல இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ரென்னு தூங்கி எழுந்துட்டு இவகிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் சொல்லி மெதுவாக எழுந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்படி ட்ரை பண்ணும்போது கிம்முமே முழிச்சுக்கிறாங்க. ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தூங்கலாமேன்னு சொல்லி இன்னுமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப இதமாக சூடாக இருக்குது, நல்லா இருக்குது, நான் இன்னுமே கொஞ்சம் இப்படி ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிட்டு படுத்திருக்காங்க. ரென்னால் எதுவுமே சொல்ல முடியல. அப்போ மறுபடியும் கிம்மு, உனக்கு லாஸ்ட் நைட் நடந்தது ஞாபகம் இருக்கா? அதில் நிஜமா யார் வின் பண்ணது, யார் தோற்று போனது அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று நைட்டு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ரெண்டுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் எபிசோட் 4ல் லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கிறத அச்சு பேசுகிறாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு விட்டானுங்க. கிம்மு ரின்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெட்டில் படுத்தது, உருண்டது, அப்புறம் ரிப்பன் கட்டி விளையாண்டது, இந்த மாதிரி நிறைய சீன் இருக்கும்ல. அதில் என்னன்னு தெரியல, பாதியிலே நிறுத்தி விட்டு இன்னுமே கிம்மு ரென்னை விடாமல் கட்டி பிடிச்சிட்ருப்பாங்க. அப்போ ரென்னு கிட்ட, நீ இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா, இது உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி ரென்னுமே கேட்கவும், அதுக்கு கிம்மு, என்னை விட்டு தள்ளிப்போ, விட்டுட்டு போ, இப்படியே சொல்லிட்டு இருக்க, இது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உனக்கு தெரியுதா, நீ என்ன ரொம்ப வெறுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வேற யார் இருக்கா, நான் எங்கே போய் தான் இருப்பேன், உன்னை விட்ட வேற யாருமே கிடையாது, வேற யாருமே இல்லை. நான் ரீசண்டாக என்னோட அம்மா அப்பா எல்லாருமே என்னை விட்டுட்டுமே போயிட்டாங்க. இப்போ எனக்குன்னு யாருமே இல்லைன்னு கிம்முமே ஃபீல் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு ரெண்டுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உனக்கு தெரியுதா, நீ எப்போதுமே உன்னை விட்டு தள்ளிப்போ, விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறது எனக்கு நான் ஏன் இருக்கணும், பேசாமல் சாகலாம் அப்படின்னு கூட தோணுது அப்படின்னு கிம் இன்னுமே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ரென்னு, நான் ஒன்றும் உன்னை வெறுக்கலைன்னு சொல்கிறாங்க, ப்ளீஸ் என்னை உன் கூடையே இருக்க விடு, ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ ஏன் இவ்வளோ சேட்டை பண்ணுற, இவ்வளோ குறும்புத்தனமாக நடந்துக்கிறேன்னு சொல்லி ரெண்டுமே கேட்கவும், அதுக்கு கிம்மு, இது எல்லாமே உங்ககிட்ட மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு சேட்டை பண்ணிட்டு குறும்புத்தனமாக நடந்துக்கிறேன், உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லி இன்னுமே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க ரெண்டும் அந்த பெட்டில் விழுகிறாங்க. அப்போ தான் அந்த ரிப்பனால் கண்ணெல்லாம் கெட்டிக்கிட்டு கிம் அப்படி கிஸ் பண்ணும்போது ரென்னு ஹலோ பண்ணுறாங்க. கிம்மு பேசியே ரென்னோட மனசை கலைச்சி ரென்னை அவங்க நினச்ச மாதிரி இருக்க வைக்கிறாங்க. ஆமாம்ல, ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த ரொமான்ஸ் வரும்போது யோசிச்சு பாருங்களேன், கிம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த பற்றி பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைமு நீ ரொம்பவே ப்ரீசியஸு, அந்த ஒயின் மாதிரின்னு சொல்லி அவங்கள ரென்னை அப்படியே உருகிற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்புறம் இன்னுமே அலோவ் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ் நடந்திருக்கும். இப்போவுமே அதே மாதிரி தான், எனக்கு யாருமே இல்லை, நீ இந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட சொல்லாத, எனக்கு உன்னை விட்ட யார் இருக்கா அப்படின்னு சொல்லியே ரென்னோட மனசையுமே அப்படியே உருக வச்சு அவங்க நினச்ச மாதிரி அந்த ரொமான்ஸுமே அங்கே அப்போ நடக்குது. எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது, நம்ம ரெண்டு மேலேயும் தப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, யாராக இருந்தாலும் இந்தளவுக்கு பேசுனா கொஞ்சம் உருகத்தானே செய்யும். ரென்னும் ரொம்பவே உருகிட்டாங்க, அதனால் கிஸ் பண்ணுறதுக்குமே அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று நைட்டு நடந்ததை
ரெண்டுமே நினச்சி பார்க்குறாங்க. சே, நம்மளாம் இப்படி நடந்துக்கிட்டோம், நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோன்னே ரெண்டுக்குமே வெக்கம் வருது. அப்படி அந்த வெக்கத்தில் கண்ணை மூடிக்கிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. கிம்மு அங்கேருந்து ஆஃபீஸ்க்குமே வராங்க. கிம்மை பார்த்ததும் ஜெய் கேட்குறாங்க, இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன் அப்படின்னு தானே சொல்லியிருந்த, இப்போ எதுக்கு வந்திருக்கன்னு சொல்லி கிம்முக்கிட்டையுமே கேட்கவும், அதுக்கு அவங்க, இல்லை நான் இன்னைக்கு என்னோடய ஒர்க்கை பாஸ்கிட்ட சப்மிட் பண்ணணும், ஸோ அதுக்காகத்தான் வந்தேன்னே கிம்முமே சொல்கிறாங்க. அப்போ பலூன் அங்கேருந்து ஓடி வந்து, உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு விஷயத்த புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பலூன் அங்கேருந்து வேகமாக ஓடி வராங்க. இங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு, நீ அப்படி என்னதான் கண்டுபிடிச்ச, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பலூன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, நம்ம ஆஃபீஸில் ஒரு ரூமர் போயிட்டுருக்குல்ல, நம்ம பாஸ்க்கு யார் கூட மேரேஜ் ஆச்சு, பாஸோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டுருக்குல்ல, அது கிரி கிடையாது, நம்ம பாஸோட ஹஸ்பண்ட் வந்து கிரி தான் நினச்சிருந்தோம்ல, அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு பலூனுமே சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. நீ என்ன சொல்கிற, அது உண்மை இல்லையா, அப்போ கிரி இல்லைன்னா அது வேற யாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதை கேட்டதும் கிம்முக்கு பயமாக இருக்குது. இவனுங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அது நான் தானே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சான்னு சொல்லி கிம்முக்குமே பயமாக இருக்குது. அப்போ அந்த நேரம் பலூன் கரெக்டாக கிம்முன்னு பேரை சொல்லி கூப்பிடவும் இன்னுமே பயம் ரொம்ப அதிகமாகிடுது. அப்போ பலூன், கிம்மு இது உனக்கு தெரியுமா, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அடைச்சே, இதுக்காடா கொஞ்ச நேரத்தில் என் உசுரே போயிட்டு வந்துடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, எனக்கு அது யாருன்னே தெரியாது, எனக்கு அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைன்னு சொல்லி கிம்முமே சொல்கிறாங்க. யார் அந்த பர்சனாக இருக்கும், நம்ம பாஸு ஒரு ஃபயராக இருப்பாங்க, நம்ம பாஸ் ஒரு நெருப்பு மாதிரி இருப்பாங்க, நம்ம பாஸையே பேசி கரெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பர்சன் யாராக இருக்கும்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாமே ஒரு குழப்பமாக இருக்குது. அப்படி அது யாராக தான் இருக்கும் அப்படின்னு இவங்க எல்லாருமே ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்போ ஜெய் சொல்கிறாங்க, அது ஒரு பையனாக மட்டும் கண்டிப்பாக இருக்க முடியாது, ஏன்னா நம்ம பாஸு ஏற்கனவே ஒரு பொண்ணை தான் டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு பிரேக்கப்புமே ஆயிடுச்சு, அப்படி இருக்கும்போது யாராக தான் இருக்கும்னு சொல்லி அவங்களுமே யோசிக்கிறாங்க. அப்போ இன்னொரு பொண்ணு, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பாஸ் லவ் ஃபெயிலியரில் இருக்கும்போது யாரோ ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பப்பி டாக், அவங்க தான், ஒரு சின்ன பொண்ணு, ஒரு யங்ஸ்டர் தான் நம்ம பாஸோட மனசை பேசி கலைச்சி அவங்கள லவ் பண்ணியிருக்கணும், இப்போ மேரேஜுமே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, அது ஒரு யங்ஸ்டரா, நீ எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு சொல்லி ஜெயுமே கேட்கவும், பாஸ் வந்து லவ் ஃபெயிலியரில் இருக்கும்போது மட்டும்தான் அவங்க பேசி அதை சரி பண்ணுற விதமாக பேசுகிற திறமை சின்ன பொண்ணுக்கு தான் இருக்கும், அவங்க அதில் திறமைசாலியாக இருப்பாங்க, ஸோ அவங்களால மட்டும்தான் இது முடியும்னு சொல்லி ஜெயுமே சொல்கிறாங்க. அது என்னவோ உண்மைதான், ஆனால் நம்ம பாஸ் வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே இலகின மனசா ரொம்பவே சாஃப்டாக இருக்காங்க, ரொம்ப முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, இப்போ ரொம்பவே அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த ஒரு சின்ன பொண்ணை லவ் பண்ணதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. ஐ திங்க், நான் என்ன நினைக்கிறேன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பலூன், போதும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இப்போ நம்ம இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பாஸை பற்றி நம்ம புரளி பேசிகிட்டு இருக்கோம், அது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை கண்டிப்பாக வேலையை விட்டுமே தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இன்னொரு பொண்ணு, நம்ம எங்கே புரளி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கோம், அது உனக்கு தெரியுதா, அந்த சின்ன பொண்ணு நம்ம பாஸை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம புகழ்ந்து தான் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பாஸ் வந்து ஒரு பாறை கல் அந்த அளவுக்கு இறுக்கமாக இருந்தாங்க, அவங்களையே பேசி உருக வச்சுட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம புகழ்ந்து தான் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம புரளியெல்லாம் பேசலைன்னே அந்த பொண்ணுமே சொல்கிறாங்க. அது இன்னுமே அவங்களுக்கு யோசனையாக இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அது யாராக இருப்பாங்க, நம்ம பாஸை இந்த அளவுக்கு ஒரு ஐஸ் இளவரசி அந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு உருகுறாங்களாம் பாஸ், வேற யாரு, ரென்னு தான் ஐஸ் இளவரசியாக மாற்றின அந்த பர்சன் யாராக இருப்பாங்க,
யாராக தான் இருக்கும்னு சொல்லி இவங்க எல்லாருமே ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அப்போ அந்த ஆஃபீஸில் அந்த எதிரி பொண்ணு அவங்க வரவும் இவங்க எல்லாருமே அவங்க பார்த்துட்டு அவங்க வேலை செய்ய போயிடுறாங்க. கிம்முக்கு இப்போதான் ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. எப்படியோ இந்த டாப்பிக்கை இதோட விட்டுட்டாங்க, இது ரொம்பவே நல்ல விஷயம் நினச்சி கிம்முமே அவங்க வேலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. கிம்மு ரென்னு வர்றதுக்கு முன்னாடியே ரென்னோட ரூமுக்குமே போகிறாங்க. ரென்னு வந்து, நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னோட ஆள், நான் லேட்டாக வந்தால் ரொம்பவே அப்செட் ஆயிடுவாங்க, ஸோ அதனால தான் நான் சீக்கிரமாகவே வந்தேன்னு சொல்லி கிம்முமே சொல்லவும், நீ ரொம்ப அதிகமாக வாய் பேசுகிற, நான் சொன்ன வேலையை நீ செஞ்சியே இல்லையா, இப்போ மட்டும் நீ அதை செய்யலைன்னா நான் உன்னை கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நான் அந்த வேலையை எப்போவோ செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன நீ செஞ்சு முடிச்சிட்டியா, அது எப்படி உன்னால் முடிஞ்சுது அப்படின்னு ரெண்டுமே கேட்குறாங்க. அதுக்கு கிம்மும், நான் இங்கே வேலைக்கு வந்த ஃபஸ்ட்டு நாளில் இருந்து நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணினேன், என்ன செஞ்சேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் எழுதி வைக்க ஆரம்பித்தேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த ரிப்போர்ட் ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு அதே ஃபார்மெட்டை நான் காப்பி பண்ணினேன். இதில் புதுசாக எதுவுமே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே அசால்ட்டாக தன்னை பற்றி பெருமையாகவும் கிம்மு பேசிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரென்னு, நீ ரொம்ப ஓவராக கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிற, உன்னோட ஒர்க்கை பார்த்துட்டு தான் நீ ஃபெயிலா நீ பாஸ் ஆங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் காலேஜ் படிக்கும்போது அந்த டேஸில் என்ன எல்லாருமே ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ணுறேன், வேகமான கைகள் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டம் கூட கொடுத்தாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஈஸியான வேலை அப்படின்னு கிம்முமே சொல்கிறாங்க. ரென்னோட பக்கத்தில் வர்றாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னு ரெண்டுமே கேட்கவும், இப்போ எதுக்கு உன்னோட ஃபேஸ் எல்லாம் மாறுது, ஒருவேளை நீ வைக்கப்படுறியா அப்படின்னு சொல்லி கிம்முமே கேட்குறாங்க. நீ இந்த மாதிரி பேசுகிறத நிறுத்து, நான் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ரென்னு சொல்லும்போது கிம் அவங்க பக்கத்தில் வந்து அவங்களோட கன்னத்தில் ஒரு கிஸ்மே பண்ணிடுறாங்க. ஏ நீ என்ன பண்ணுற கிம்மு, நீ ரிப்போர்ட்டை கொடுத்துட்டல, இனி நீ இங்கேருந்து போ, உன் வேலை என்னவோ அதை பாருன்னு சொல்லி ரென்னு கிம்மை விரட்டி விடுறாங்க. ஆனாலும் கிம்மு, நான் என்னோட லீவ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒன்று தரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாக்லேட் எடுத்து ரென்னுக்கிட்டையுமே கொடுக்குறாங்க. ரென்னு, சாக்லேட்டா, இப்போ எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இதை சாப்பிட்டா உனக்கு எனர்ஜி இன்னுமே அதிகமாகும் அப்படின்னு கிம்மு சொல்லவும், எனர்ஜியா, இப்போ அது எனக்கு எதுக்குன்னு சொல்லவும், ஏன் உனக்கு வேண்டாமா என்ன, உனக்கு எனர்ஜி தேவைப்படாதா, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சியா அப்படின்னு கிம் சொல்லவும் ரென்னு அதை யோசிக்கிறாங்க. அவங்க கிஸ் பண்ண சீனு, ஏன் அதுக்கு தான் எனர்ஜி வேணுமா என்ன, சாக்லேட் சாப்பிட்டா எனர்ஜி வருமா தெரியலப்பா அப்படின்னு யோசிக்கவும் கிம்மு அவங்க பக்கத்தில் போயிட்டு, நான் இன்னைக்கு லீவு, என்னோட லீவை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் பண்ணுறேன்னு சொல்லி மறுபடியும் ரென்னோட லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறாங்க. கிஸ் பண்ணதை பார்த்துட்டு ரெண்டுமே கோவப்படுறாங்க. ஏ நீ என்ன பண்ணுறன்னு சொல்லி கத்திட்டு கிம்மு போனதுக்கப்புறம் அதை நினச்சி சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சே, கிம்மு நம்மக்கிட்ட என்னெல்லாம் சேட்டை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி சிரிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டு அந்த ஃபைலையுமே எடுத்து பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போதும் ரென்னுக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. அதை நினச்சி அவங்களால அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை நினச்சி பார்த்து அப்படி சிரிச்சிட்ருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு பை கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருப்பியா, இன்றைக்கி ஈவினிங் வந்து நீ கூட டின்னருக்கு வர முடியுமா அப்படின்னு பையுமே கேட்கவும், ஏன் எதுக்கு அப்படின்னு ரின் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, இன்றைக்கி என்னோடய பர்த்டே, இன்றைக்கி நீ என் கூட டின்னர் சாப்பிட்றதுக்கு நீ வருவியா, உன்னால் வர முடியுமான்னு சொல்லி ரென்னுக்கிட்டையுமே கேட்கவும், ரென் அதுக்கு உடனே சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரம் கிம்முமே ரென்னுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி டின்னர் நான் உனக்காக ரெடி பண்ணுறேன், உனக்கு பிடிச்ச ஆம்லெட் அதுவுமே செய்யலான்னு இருக்கேன், உனக்கு இன்னும் வேறு ஏதாவது பிடிக்குமா
சொல்லு அப்படின்னு கிம்மு ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு ரெண்டு, இல்லை இன்னைக்கு என்னால் டின்னருக்கு வர முடியாது, நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகிறேன், நான் லேட்டாக தான் வருவேன், நீ அப்பா கிட்டேயுமே சொல்லிடு நான் லேட்டாக வருவேன்னு அப்படின்னு கிம்முக்கிட்டேயுமே சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, சரி நீ எங்கே போகிற அப்படிங்கிறத மட்டுமாச்சும் சொல்லு, ஏன்னா நீ ட்ரிங்க்ஸ் அதிகமாக பண்ணிட்டேன்னா உன்னால் வீட்டுக்கு வர முடியாது. ஸோ நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காகத்தான் நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ சொல்கிறியா அப்படின்னு கிம்மு மெசேஜ் பண்ணுவோம். அதுக்கு ரெண்டு, நான் எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குமே கிம்மு, ஏன்னா என் ஆளை நினச்சி, என் பார்ட்னரை நினச்சி எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, ஸோ அதுக்காகத்தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் ரெண்டுமே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்னால் மூச்சு கூட விட முடியலை அப்படின்னு சொல்லி கிம்மு நினச்சிட்ருக்கோம். அப்போ அங்கே பக்கத்தில் வேலை செய்கிறவங்க, என்னாச்சு நீ ஏன் ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, யார் டெக்ஸ்ட் பண்ணுறது அப்படின்னுமே கேட்குறாங்க. அதுக்கு கிம்மு, ரெண்டு தான் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், ரெண்டு இன்னைக்கு டின்னருக்கு வர போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, ரெண்டு இன்னைக்கு டின்னருக்கு வரலை, அவள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அந்த வேலை செய்கிறவங்க, யார் கூட போகிறாங்க அப்படின்னு நீ கேட்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, இல்லை கண்டிப்பாக ஒரு முக்கியமான பர்சன் கூட தான் போவாங்களா இருக்கும், வேற எல்லாரும் கூட எல்லாம் டின்னருக்கு போக மாட்டாங்கல்ல அப்படின்னு கிம்முமே சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. பையங்க ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுமே போகிறாங்க. ரெண்டு அதை அங்கே ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு, இங்கே நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம், வேற யாருமே வரலையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, பையோட பர்த்டே பார்ட்டி எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தான் நம்மளையும் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு நினச்சி வந்திருப்பாங்க போல். அதுக்கு பைய, எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே கிடையாது, நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லவும் ரெண்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பையக்கு விஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ட்ரிங்க்ஸையுமே சாப்பிட்றாங்க. ரெண்டுக்கு இன்னும் மனசில் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. பைக்கிட்ட கேட்குறாங்க, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா, யார் கஷ்டப்படுத்துகிற, உனக்கு என்ன தான் ஆச்சு, ஆக்சுவலி உன் பாய் ஃப்ரெண்டு என்ன தான் பண்ணுறான், அவனை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும், ஏதாவது பிரச்சனை அப்படி இருந்தால் நீ கண்டிப்பாக ஃப்ரீயாக நீ என்கிட்ட பேசு, உனக்காக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் இருந்து அந்த கிஃப்டையுமே எடுக்க போகிறாங்க. அப்போ பைக்கு ஒரு கால் வருது. அவங்க அதை அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு ரென் கிட்ட சொல்கிறாங்க. ரென், இப்போ நான் உடனே போயாகணும், ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டு எனக்காக ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கான், ஸோ நான் இப்போவே போகணும்னு சொல்லி அங்கேருந்து வேகமாக எழுந்து கிளம்புறாங்க. அப்போ ரென்னு, நம்ம இன்னும் இந்த டின்னரை கம்ப்ளீட் பண்ணலை, அதுக்குள்ளே நீ போகிறியே அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கேட்குறாங்க. அதுக்கு பையி, எனக்காக நீ இங்கே என் கூட டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் இப்போ இங்கேருந்து போகணும்னு சொல்லி பைய எதை பற்றியுமே யோசிக்காம அவசரமாக அங்கேருந்து போகிறாங்க. பையன் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க, எதுக்காக ரெண்டை வர சொல்லணும், இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டதும் ரெண்டையுமே விட்டுட்டு போகிறாங்க. இதுக்கு கூப்பிட்டாமே இருந்துக்கலாம்ல, பைக்கு யாரோ ஒரு ஆள் தேவைப்படுது, யாருமே கிடைக்கலன்னா ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சா ரெண்டையே கலட்டி விட்டு போயிடுறாங்க. ரெண்டு தான் இந்த இடத்துல ரொம்பவே பாவம், அங்கேயே இருந்து ஃபீல் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க பைக்காக ஒரு கேக்குமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பை போனது இது எதுவுமே தெரியாமல் அங்கே இருக்கிற சர்வெண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் மொத்த லைட்டையுமே ஆஃப் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸாக ஒரு கேக்கையுமே எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்ததும் ரெண்டுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. உடனே அவங்கக்கிட்ட, இது எல்லாத்தையுமே நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துருங்க, இதுக்கான பில்லை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி அவங்களையுமே போக சொல்கிறாங்க. ரெண்டு அதே இடத்துல இருந்து ஃபீல் பண்ணுறாங்க. பையன் எப்படி பாதியிலே விட்டுட்டு போனது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கிஃப்டையாச்சும் வாங்கிட்டு போயிருக்கலாம், அதை கூட கண்டுக்காம பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டான் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க.
ரென்னு அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அழுகையுமே வருது. அங்கேயே இருந்து அழுதுகிட்டு அப்படியே இருக்காங்க. இன்றைக்கி இந்த எபிசோட, இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.